சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் 37. ராஜேந்திர பாண்டியனுக்கு பிறகு சுந்தரேச பாதசேகரன் அறநெறி தவறாமல் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். தன்னிடம் இருக்கக்கூடிய படை பலங்களை வெகுவாக குறைத்து கொண்டார். 10 தேர், 100 யானைகள், 1000 குதிரைகள், 10,000 படை வீரர்கள் அப்படின்னு சுருக்கிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த முறையில் ஊதியத்தை கொடுத்து நாட்டை சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். படை பலங்களை பெருக்கி கொண்டு மற்ற நாடுகளோட போரிட்டு ரத்தம் சிந்துவதும் மக்கள் போரிடும்போது மாண்டு போவதும் அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சிவத்தொண்டு செய்கிறதுல ரொம்ப நாட்டம் கொண்டிருந்தார். சிவபெருமானுக்கு கண்டிகை, மகுடம் போன்ற ஆபரணங்கள்லாம் செஞ்சு போட்டார். படைபலம் இவற்றை குறைஞ்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சோழன் உடனே பாண்டிய நாட்டின் மீது தனது பெரும் படையோட போர் தொடுத்துட்டு வந்தாங்க. சுந்தரேச பாதசேகரன் தன்னை எதிர்கொண்டு வரும் படைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் எமக்கும் எமது நாட்டுக்கும் தீங்கு செய்யக்கூடிய அந்த படைகளை நீங்கள் தான் முறியடிக்கணும், நீங்கள் தான் எனக்கு துணை செய்யணும் அப்படின்னு சொக்கநாதரை சரணடைந்தார். அப்போ அசரீரியாக சொக்கநாதர் சொன்னார், கவலை வேண்டாம், உன் மீது படையெடுத்து வரும் சோழனை யாமே எதிர்கொண்டு போரிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே மகிழ்ந்து போன சுந்தரேச பாதசேகரன் படைகளோட போருக்கு சென்றாங்க. அப்போ ஆறாவாரத்தோடு வந்த எதிர் படை, அதாவது சோழர்களின் படை ரொம்ப வேகமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் சொக்கநாதர் ஒரு வேடன் போல தன்னை மாற்றிக்கொண்டு காதில் தந்த குழையும் கழுத்தில் முத்து மாலையும் அப்புறம் வெற்றி மாலையும் போட்டுக்கிட்டு மயில் ரேகையை தலையில் சொருகிக்கிட்டு வேகமாக வராரு. கருத்த திருமேனியோடு வந்து நடுவில் நிற்கிறாரு. அப்போ தான் அந்த வேடனை பார்த்து 1000 குதிரைகளுக்கு தனிப்பெரும் தலைவன் அப்படின்னு கர்வத்தோடு சொல்கிறான் சோழன். அதை கேட்டுட்டு அந்த வேடன் சொல்கிறாரு, ஓ அப்படியா, நான் எண்ணற்ற குதிரைகளுக்கு தனிப்பெரும் சேவகன், நீயே பார் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய படைகள்லாம் நிறைய இருக்கிறது மாதிரி சோழனுக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்படி படைப்பலங்களை பெருக்கி காமிக்கிறாரு அந்த வேடனாக வந்த ஈசன். இப்படி இருக்கும்போது அதை பார்த்த உடனே பயந்து சோழன் புறமுதுகிட்டு ஓடுறான். ஓடிட்டே இருக்கும்போது பாண்டியன் துரத்திட்டே போகிறான். துரத்திட்டு போன பிறகு பின்னாடி வர்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது வேகமாக போகும்போது அங்கே ஒரு மடு இருக்குது. அந்த மடுவில் விழுந்துடுறான். அந்த மடுவில் விழுந்த உடனே பின்னாடி துரத்திட்டே வந்த பாண்டியனும் வேகமாக வந்து அந்த மடுவில் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே சோழன் வந்து அந்த சுழலுக்குள்ளே சிக்கி இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பாண்டியன் நீந்தி கரை சேர்ந்து அப்புறம் நிறைய சிவ தொண்டுகள்லாம் செய்கிறான். சிவபெருமானுக்கு நிறைய ஆபரணங்களாக செஞ்சு மக்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறான். அப்புறம் எதிரி நாட்டு படைகள் எல்லாம் மாண்டு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய பொன் பொருள் எல்லாத்தையும் கைப்பற்றி சிவ தொண்டுக்கு பயன்படுத்திக்கிறான். இதுதான் சோழனை மடுவில் வீழ்த்திய படலம்.